buddies, வெல்கம் பேக் டு என்ஜாய் டேஸ்டி. ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் லன்ச் ரெசிபி என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கத்திரிக்காய் ரைத்தா, பீட்ரூட் ஹல்வா. ஸோ இது எல்லாமே செஞ்சு இன்றைக்கி ஒரு விருந்து சாப்பாடே சாப்பிட்டாச்சுங்க. ஸோ மட்டன் பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி, க்ரீன் சில்லி, ஆனியன், 2 காஞ்ச லெமன், கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்க, ஏலக்காய், நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கொரியண்டர் பவுடர். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 லெமனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் நீங்கள் காஞ்ச லெமனை இந்த மாதிரி முழுசாக ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா ஆட் பண்ண வேணாம், இது மட்டும் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. ஸோ அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியுமே நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நாங்கள் ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக அந்த பேக்கெட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக கொரியண்டர் பவுடர் எடுத்துருக்கோம், அதாவது மல்லி பவுடர். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக தான், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 கிலோ மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இது வேக வைக்கிறதுக்கு சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சால்ட் இது மட்டும் போட்டு நாங்கள் இன்றைக்கி மட்டனை வேக வச்சுருக்கோம். ஒரு 7 to 8 விசில் விடுங்க போதும். இது மட்டனை நீங்கள் சேர்க்கும் போது மட்டன் தண்ணி சேர்க்காதீங்க, மட்டனை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் வீட்டிலே ஊற்றி வச்ச கர்டு தான். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கர்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும், நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிற போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப்பு தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அந்த ரேஷியோவில் நம்ம இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன மாதிரி கொதி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணும்போது தண்ணி இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியை வடித்து இந்த ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த கரெக்டான அந்த ரேஷியோவில் வரும். ஸோ நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாஷாக கிண்டாமல் கொஞ்சம் சாஃப்டாக அது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கீழே அடிபடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து கிண்டிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணி மேலே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா எல்லாமே தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் கீ அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி கொஞ்சம் கலரிஷாக வேணுன்றதுனால ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கலர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தம் விடுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் மேலே போட்டுட்டு இதோடைய தட்டு எடுத்து மேலே வச்சு இன்றைக்கி வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது வெயிட்டுக்காக மேலே வச்சுட்டு கீழே பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வச்சு தம் விட்டுருங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே இப்படி தான் தம் விடுவோம். ஸோ தம் விட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா வேறு லெவலான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இதை கீழேருந்து மேலே அழகாக திருப்பி விடணும். ஸோ அதை திருப்பி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க. ஸோ இது பாஸ்மதி ரைஸுன்றதுனால கண்டிப்பாக உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அழகாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு
அதுக்கப்புறம் இது மேலே டெக்கரேஷனுக்காக இன்றைக்கி நாங்கள் ஆனியன், பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நெய்யில் நல்லா வறுத்துட்டு அது இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக சூப்பராக வந்து போட்டுட்டோம். ஸோ சைடில் அப்படியே வந்து சிக்கன் 65யும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு விருந்து வச்சு சூப்பரான விருந்து சாப்பாடே சாப்பிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மட்டன் பிரியாணியை செஞ்சு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி, கீப் சப்போர்ட்டிங், என்ஜாய் டேஸ்டி. பாய்.